நாங்கள் ஓதாமல் யார் ஓதுவது? எங்கள் நபிகள் நாயகத்தை நாங்கள் புகழாமல் வேறு யார் புகழ்வது? இப்போ விமர்சனங்களை நாம் கவனித்தால் நம் ஈமான் முன்னேற்றம் அடையும். விமர்சித்தவர்களை கவனித்தால் நாம் காலத்துக்கு ரசூலுல்லாஹ் புகழவே முடியாது. என்னைக்காவது ரசூலுல்லாஹ் மீது அன்பு கொண்டு ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் முழுவதுமாக முழு மனதோடு பாராட்டிய வரலாற்று சரித்திரம்? காலை சுபுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத், மாலை அசருக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத். இதான் நம்ம வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கு. இதை தாண்டி அஸ்ஸலாமு அலைக ஸைனல் அன்பியா என்ன அர்த்தம்? பெரிய குலகுத்தமாது ஒன்றும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக அனைத்து நபிமார்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். ஸைனல் அன்பியா எல்லா நபிமார்களை விட நபியே நீங்கள் ஸைனல் அன்பியா அழகானவர்கள். இது என்ன ஷிர்க் இருக்கு? யோசிங்க, பகுத்தறிவை கொண்டு யோசிங்க. எங்க இதுல ஷிர்க் இருக்கு? எங்க இதுல பெரிய ஒரு மோசமான ஒரு கருத்து புகுத்தப்பட்டிருக்கு? அனைத்து நபிமார்களோடு நீங்கள் சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹ்வை ஒரு வார்த்தையில் நாம் புகழ்வதினால் அந்த புகழ் தவறு என்று ஒருவர் விமர்சிப்பதால் அந்த விமர்சனத்தை மாத்திரமே நாம் எடுத்துக்கொண்டால் ரசூலுல்லாஹ்வை எந்த காலத்திலும் புகழ முடியாது. சொன்னவரை விட்டு விடுங்கள். அவர் என்ன சொன்னார் அதை எடுங்கள். எத்தனையோ பேர் ரசூலுல்லாஹ் மௌலூது ஓதாதுன்னு சொன்ன நாங்களும் இன்னைக்கு உட்கார்ந்து சபையில அதுதான் முதல்ல உட்கார்ந்து மௌலூது ஓது. ரசூலுல்லாஹ் மீது மௌலூது பாடாத என்று சொன்ன நாடுகள் எல்லாம் இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வை சபைகளில் மௌலூது பாடிக்கொண்டிருக்கு. அன்பார்ந்தவர்களே, இப்படி விமர்சிப்பவர்களை நாம் கவனிக்க துவங்கினால் நம் முன்னேற்றம் நம்மளால் அடைந்து கொள்ளவே முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியிலே சஹாபா பெருமக்களை உருவாக்கினார்களோ அப்படிப்பட்ட வழியில் தான் இன்றைக்கு உலமாக்கள் இந்த சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக ஒரு செய்தி, உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவரிடத்தில் ஒரு புகார் வருகிறது. கூபாவில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி சஅத் இப்னு அபி வக்காஸ் இமாமாக பணியாற்றுகிறார்கள். கூபாவில் இருக்கக்கூடிய அந்த இமாம் சஅத் இப்னு அபி வக்காஸை பற்றி மதீனாவில் இருக்கக்கூடிய உமருக்கு கம்ப்ளைண்ட் வருது. சஅத் இப்னு அபி வக்காஸ் மக்ரிபுடைய தொழுகையிலும் இஷாவுடைய தொழுகையிலும் நீட்டமா தொலை வைக்கிறார். ஜமாத்து வெறுக்கிற மாதிரி தொலை வைக்கிறார். உமர் என்ன செஞ்சாங்க? ஒரு குழு அனுப்புனாங்க. உடனே கூப்பிட்டு தண்டிக்கல, போய் கூபால பாருங்க சொல்றது உண்மையா போய் விசாரிச்சாங்க. எல்லா மக்கள் சொன்னாங்க அப்படிலாம் இல்லையே, மக்ரிப் இஷாவும் ஷார்ட்டா தானே தொலை வைக்கிறார். ஒரு பள்ளிவாசலுக்குள்ள போய் நுழைந்தாங்க அந்த சமூகம், அந்த குழு. அந்த பள்ளிவாசலுக்குள்ள சஅத் இப்னு அபி வக்காஸுக்கு ஆகாத சில எதிரிகள் இருந்தாங்க, 2 பேர். அதுல உசாமா இப்னு கதாதா என்று சொல்லக்கூடியவர். அவர் சொன்னாரு, மக்ரிப் இஷாலாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அதுக்கு மேல பெரிய பிரச்சனை அவர் மேல இங்க இருக்குது. அவர் யாருக்கும் சமத்துவமா நடக்கிறது இல்லை, யாருக்கும் பங்கு ஒழுங்கா வைக்கிறது இல்லை, அவர் யுத்தத்துக்கு கூப்பிட்டா வர்றதில்லை. பெரிய புகார். மதீனாவில் இருக்கக்கூடிய உமருக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்த உடனே சஅத் இப்னு அபி வக்காஸ் கூபாவிலிருந்து மதீனாவுக்கு வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், உங்கள் மீது இந்த கம்ப்ளைண்ட் ஆகும், மக்ரிப் இஷாவை நீட்டமா தொலை வைக்கலாமே. சஅத் இப்னு அபி வக்காஸ் சொன்னார்கள், இல்லை இல்லை, அது போய் ரசூலுல்லாஹ் எந்த முறையை காமித்தார்களோ அந்த முறை பிரகாரம் தான் நான் தொலை வைக்கிறேன். நான் அப்படியெல்லாம் ஒன்று நீட்டமாக தொலை வைக்கல என்று அந்த கேள்விக்கு பதில் சொன்னார்கள். அதை தாண்டி உமர் இல்ல, இந்த 3 புகார்கள் மீது வைக்கப்படுகிறது. அப்ப சஅத் இப்னு அபி வக்காஸ் சொன்னார்கள், அந்த உசாமா இப்னு கதாதாவை பார்த்து, நான் இவருக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன். 3 குற்றச்சாட்டுகளை வைத்தார். நான் சரியாக சமத்துவமாக நடப்பதில்லை, பங்களிப்புகளை ஒழுங்காக வைப்பதில்லை, யுத்தத்திற்கு வருவதில்லை. நான் சொல்லுகிறேன், இவர் சொன்ன அந்த 3 பொய் குற்றச்சாட்டுக்கு எதிராக 3 துஆக்கள் செய்கிறேன். அல்லாஹ் இவருக்கு நீண்ட ஆயுள் தரணும், அல்லாஹ் இவருக்கு நீண்ட ஆயுள் தரணும். 2வது, அல்லாஹ் இவருக்கு வறுமையை தரணும். 3வது, இவர் பெண்களிடத்தில் அசிங்கப்படணும். இந்த 3 துஆக்களை அல்லாஹ் கபூல் செஞ்சான். வரலாற்றில் உசாமா என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தார். எப்படி வாழ்ந்தார்? ஹதீஸ்ல சொல்லுவார்கள், கண்ணிமை புரு அது தொங்கி கண்கள் எல்லாம் தொங்கக்கூடிய அளவுக்கு நீண்ட ஆயுள், கண்கள் எல்லாம் தொங்குது, அந்த அளவுக்கு வயதான கிழவர். கடைசியில வறுமையில வாழ்ந்தார், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ரொம்ப ஏழ்மை. ரோட்ல போற பெண்கள்ட்ட எல்லாம் சில்மிசம் செய்தார். ஒரு கட்டத்துல முக்தார் என்று போர்ல என்ன செய்யறார்? அவரு ஷஹீதாக கொல்லப்படுகிறார். இங்க நாம கவனிக்க வேண்டியது, தங்கள் மீது ஒருவர் ஏதோ ஒரு விமர்சனம் முன்வைக்கிறார். சஅத் இப்னு அபி வக்காஸ் சொன்னவரை பெரிதாக எடுக்கவில்லை, அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை மாத்திரமே பெரிதாக எடுத்தார்கள். அதனால் இன்றைக்கும் வரலாற்றிலே சஅத் இப்னு அபி வக்காஸ் ஒரு சிறந்த சஹாபியாகவும் சொர்க்கத்தின் சோபனம் பெற்ற நற்செய்தி பெற்ற சஹாபியாகவும் இந்த உம்மத்திலே விளங்குகிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸை பார்த்து உமர் சொன்னார்கள், எல்லாம் சரியாகிவிட்டது, நீங்கள் கூபாவுக்கு இமாமத்து பண்ண போக. அப்போதுதான் சஅத் இப்னு அபி வக்காஸ் வார்த்தை சொன்னார்கள், இனி நான் இமாமத்து பண்ணவே மாட்டேன். ஏன்? எப்போ அந்த மக்கள் நான் மக்ரிபையும் இஷாவையும் நீட்டமாக தொலைவையின் மீது குற்றச்சாட்டு வைத்தார்களோ, நான் செய்யாததை செய்தேன் என்று சொன்னார்களோ, அந்த ஜமாத்திற்கு நான் இமாமத்து பண்ண மாட்டேன் என்று சொன்னார்கள். நான் இப்படியே மதீனாவிலே இங்கே இருந்து விடுகிறேன்,
காலம் முழுக்க மதீனாவிலே இருந்து மௌத்தா போனார்கள். ஆனா அப்படி மகரிப் இஷா நீட்டமா தொலை வச்சதே கிடையாது. நாம கவனிக்க வேண்டியது, விமர்சனங்கள் வைப்பது ஒரு பெரிய ஒரு மலையேற விஷயம் அல்ல, அழகா சொல்லிட்டு போயிடுறது. அது எவ்வளவு பெரிய சஹாபாக்கள் வாழ்க்கையை பாதித்திருக்கு தெரியுமா? எத்தனையோ பேர் இமாமத்து பண்ண விடாம இன்னைக்கு இன்றாலும் நிரந்தரமா நிகழ்காலங்கள்ல நிறைய பள்ளிவாசல் இமாம்கள் இல்லாமல் போவதற்கும், நிறைய பள்ளிவாசல் இமாம்களை இல்லாம வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் பக்கத்து ஊர்ல கடை வாங்குற மாதிரி நீங்க வந்து எங்க ஊருக்கு பயான் செஞ்சுட்டு போங்க, பக்துக்கெல்லாம் ஏதோ வர்றவங்க தொழு வச்சுக்கிறாங்க, சும்மா பயானுக்கு புதுப்பாக ஆள் இல்லை, அதனால ஒரு மாணவர் அனுப்பி வைங்க. இன்றாலும் இந்த ஊர் எல்லா ஊர்லயும் நடக்குன்னா விமர்சனங்களால் வந்த விளைவுகள் எல்லாம். அதனால் நாம் யாரை விமர்சிக்கிறோமோ அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து விமர்சிக்க வேண்டும். அப்படி விமர்சித்தால், அப்படி யார் விமர்சிக்கப்பட்டார்களோ அவர்கள் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும்? நம்மளை சொன்னவர்களை பார்க்க என்ன சொல்லுகிறார்கள் அதை மாத்திரமே ஏற்க வேண்டும். அது பயானோ எதுவோ, பயான் என்றால் 4 விமர்சனங்கள் வரத்தான் செய்யும், 4 விஷயங்கள் சொல்லத்தான் செய்வார்கள். அதற்காக இப்படி பேசிவிட்டார்கள் அப்படி பேசிவிட்டார்கள் என்று விமர்சித்தால் அந்த விமர்சனங்கள் பயப்படுவதற்கு ஆளுங்கள் கிடையாது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் வாழ்நாள் முழுக்க நாம் எப்படி வாழ வேண்டும் என்று பெருமானாருடைய வாழ்க்கை நமக்கு ரோல் மாடலாக இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையை பின்தொடர்ந்து நம்மை யார் என்ன சொன்னாலும் சொல்லிக் கொண்டு போகட்டும். பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு வரக்கூடிய எத்தனையோ மருமகள்கள் எல்லாம் மாமியார் சொல்லக்கூடிய பேச்சுக்களை இன்றளவு காதில் கேட்டும் கேட்காமல் குடும்ப மானம், தாய் தகப்ப கண்ணியம், உழைப்பு என்று பெரிதாக மதிப்பதின் காரணத்தினால் தான் இன்றளவு நிறைய வீடுகளில் நிறைய இஸ்லாமிய பெண்கள் நல்ல மருமகள் என்ற பெயரை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் எதை காட்டுகிறது? விமர்சிப்பவர்களை கண்டுகொள்ளவில்லை. அப்படி நாமும் நம் வாழ்க்கையிலே நம்மை யார் என்ன சொன்னாலும் சொன்னவர்களை பார்க்காமல் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை ஆழமாக சிந்தித்தாலே போதும் நம்முடைய எதிர்காலம் சிறந்ததாக இருக்கும். நம் ஈமான் அல்லாஹ் தஆலா வெளிச்சத்தை தருவான். அப்படி சிறந்த எதிர்காலத்தை வாழ, ஈமானில் நல்ல வெளிச்சத்தை பெற எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நமக்கு அப்படி நல்ல தௌஃபீக்கை வழங்குவானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நர் தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.